அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண் சம்மந்தமான பிரச்சனைகள் அதை வந்து எப்படி இயற்கையான முறையில் சரி செய்யலாம் அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம். இப்போ வந்து கண் சம்மந்தமான பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர்த்துக்கு வந்து பார்வையே மங்கலாக தான் தெரியும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கண் புரை வந்து கண் விழி ஓரமாக வந்து கண் புரை வளர்ந்துருக்கும். அப்படி அது வந்து ஒரு சதம் மாதிரி வளரும். அதை வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா கண் பார்வை வந்து மங்கலாக தெரியும். இதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும்? டிஎன்ஏவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ வந்து நம்மளோட தாத்தா, பாட்டி அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து யாருக்காவது இந்த மாதிரி கண்புரை வளர்றது, கண் வந்து மங்கலாக தெரியுது, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா, அது வந்து நமக்கும் வந்து கன்னியூவாக வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம எப்படி வந்து இயற்கையான முறையில் நிவர்த்தி செய்கிறது அப்படின்னா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பச்சை காய்கறிகள் வந்து எடுத்துக்கணும். அதில் வந்து விட்டமின்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் அந்த பச்சை காய்கறிகள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அது கூட வந்து பூசணி விதைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ பச்சை காய்கறி, பூசணி விதைகள்லாம் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ நிறைஞ்ச உணவாக இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி கேரட்டு அதோடு சேர்ந்து பழங்கள் எடுத்துக்கும்போது அது வந்து நமக்கு வந்து கண் பார்வை வந்து கொஞ்சம் தெளிவாக்கிறதுக்கு வந்து யூஸாக இருக்கும். அடுத்து வந்து கண்ணுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலைல எந்திரிச்ச உடனே வந்து கண்ணுக்கு வந்து இந்த பயிற்சி கொடுக்க மாட்டாங்க. எந்திரிச்ச உடனே வந்து அவங்க வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரொட்டீன் ஒர்க் என்னவோ அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கண் பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். தினமும் கண்களை வந்து இடது வலது மூளை விட்டமாக அப்படியே கண்ணை சுழற்றிக்கிட்டே இருக்கணும். இது வந்து எதுக்காக நம்ம இந்த பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா, கண்ணில் வந்து நீர் படலம் வந்து சீராக இருக்கணும். அப்போ வந்து சோர்வு இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த பயிற்சி நம்ம வந்து ரொட்டீனாக செய்யணும். இது கண் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் ரெகுலராக எல்லாருமே செய்யலாம். அது வந்து கண்ணோட பிரச்சனையே வராமல் வந்து தடுக்கும். அடுத்து வந்து இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணை வந்து நல்லா போட்டு தேய்ப்பாங்க. ரொம்ப சென்சிட்டிவான அதை வந்து அப்படி தேய்க்கக்கூடாது. நரம்புகள் வந்து கண்ணோட நரம்பெல்லாம் பாதிக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து எப்போவுமே வந்து காலைல எந்திரிச்ச உடனே கண்ணை வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணுன்னா, கண்ணுக்கு வந்து ஃபார்மிங் கொடுங்க. அது ஒரு எக்ஸசைஸ். இப்போ உங்களோட உள்ளங்கையை வந்து லைட்டாக தேய்ச்சி சூடாக்கி அந்த சூட்டை வந்து லைட்டாக கண்ணில் வைக்கணும். அது வந்து எப்படின்னா மெதுவாக நீங்கள் லைட்டாக அந்த சூட்டோட வந்து கண்ணில் லைட்டாக ஃபார்மிங் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட கண்ணுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்ணோட தசைகள் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து கண் பார்வை பிரச்சனை வந்து தடைப்படுது. அடுத்து வந்து பப்பாளி எடுத்துக்கங்க. இப்போ வந்து பப்பாளியில் பார்த்தீங்க அப்படின்னா, பப்பாளி அதோடு சேர்ந்து பழங்கள் அதிகமாக எடுத்துங்க. பப்பாளி விட்டமின் சி நிறைஞ்ச பொருள். இது வந்து என்னென்னா, நீங்கள் டைரெக்டாகவும் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டெய்லியும் கட் பண்ணி ஒரு கப் சைஸ் வந்து அளவு வச்சுக்கோங்க. அது மூலிமா கப் சைஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மூலிமாவும், அதாவது அந்த பழம் மூலிமாவும் உங்களுக்கு வந்து கண்ணுக்கும் நல்லது, சருமமும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். கூடவே நட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சிட்ரஸ் பழங்கள், அதாவது விட்டமின் சி நிறைஞ்ச சிட்ரஸ் பழங்கள் பார்த்திங்கன்னா, ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம், எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிட்ரஸ் அந்த அமிலங்கள் வந்து கண் பார்வைக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து கண்ணோட ரத்த நாளங்களை வந்து சரி செய்யுது, கண் புரை வந்து வராமல் தடுக்குது. அதுக்காக வந்து இந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து பழமாக ஜூஸாக சாப்பிட்டாலும் நல்லா தான். அதே மாதிரி அதை ஃபுல்லாக வந்து நல்லா மென்று சாப்பிடுங்க. நார் சத்தோடு நீங்கள் மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் நல்ல உங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து இன்னும் அந்த கண்ணுக்கும் உடம்புக்கு வந்து இன்னும் நல்லா எஃபெக்ட் காட்டும். அதே மாதிரி கண்ணுக்கு வந்து நீங்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து நம்மளோட மன அழுத்தம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு டென்ஷனாக இருக்கும்போது அடிக்கடி தலையில் கை வைக்கிறது, கண்ணை தேய்க்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். சிஸ்டம் வந்து அதிகமாக பார்க்குறவங்க, மொபைல் பார்க்குறவங்களுக்கு வந்து கண் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. இப்போ வந்து கண்ணுக்கு வந்து நீங்கள் அழுத்தம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அதுக்கு வந்து கண்ணோட வலி ஏற்பட்டு அது வந்து கண்ணில் இருக்கிற நரம்பு வந்து பாதிக்கும். அதே மாதிரி தினமும் பார்த்திங்கன்னா 7-8 மணி நேரமாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து தூங்கணும். அந்த மாதிரி நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா அது வந்து கண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அந்த தூக்கம் இல்லாததே வந்து உங்களுக்கு வந்து கண் வலியை வந்து ஏற்படுத்தும். இப்போ வந்து நம்ம பச்சை காய்கறிகள்னு சொன்னோமா, அந்த பச்சை காய்கறிகள் பார்த்தீங்க எப்படி நமக்கு வந்து மாலைக்கண் வந்து சரிப்படுது, பூசணி விதை வந்து எப்படி மாலைக்கண் நம்ம பிரச்சனைக்கு வந்து சரியாக இருக்குதோ, அதே மாதிரி கூலிங் கிளாஸும் நம்ம வந்து அதாவது போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து சூரியன்லேருந்து டைரெக்டாக வருது யூவி கதிர்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்ணை டைரெக்டாக பாதிக்குது. அதனால் வந்து அதை தடுக்கிறதுக்காக இந்த கூலிங் கிளாஸ் கண்டிப்பாக போட்டுக்கணும். இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லது.
அடுத்து வந்து புகைப்பிடிக்கிறது. நார்மலாகவே புகைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். இதயத்துக்கு முக்கியமாக நுரையீரலுக்கு ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இந்த புகைப்பிடித்தல் கண்ணுக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னா, புகைப்பிடிச்சிங்க அப்படின்னா புற வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த இப்போ கண்புரை வளர ஆரம்பிச்சுன்னா கண் வந்து மங்கலாகும். கண் மங்கலாக ஆரம்பிச்சது அப்படின்னா எதுவுமே எந்த பொருளுமே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியாது. அதனால் வந்து புகைப்பிடித்தல் வந்து பிடிக்காதீங்க. கண்புரை வளர ஆரம்பிக்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் லெவலுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அடுத்து வந்து கீரை வகைகள் எடுத்துக்கினா முருங்கைக்கீரை, பசலைக்கீரை இதெல்லாம் வந்து இலை காய்கறிகள். இதை வந்து எடுத்துக்கணும். இது வந்து எப்படின்னா சூரிய ஒளியிலிருந்து வர அதிகப்படியான நீல ஒளியை வடிகட்டி நம்ம வந்து விழித்திரை வந்து பாதுகாக்குது. இப்போ டைரெக்டாக வர அதே கதிர்கள் தான் இப்போ நீல ஒளினா அந்த மாதிரி யூவி கதிர்களாக வருது இல்லையா, அந்த மாதிரி கதிர்களை வந்து நமக்கு வந்து கண்ணை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த இலைகள் வந்து இந்த இலைகள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து எப்படின்னா நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம். காலையில் ஜூஸாகவோ இல்லை சட்னி பண்ணி சாப்பிடலாம். இப்போ முருங்கைக்கீரை சட்னினா அது கூட 2 பல் பூண்டு, வரமிளகாய், புளி, கொஞ்சம் தேங்காய், அரை பீஸ் வந்து தக்காளி இந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி நீங்கள் சட்னி பண்ணியும் சாப்பிட்லாம். அடுத்து வந்து குடமிளகாயிலையும் வந்து விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. இதுவும் வந்து கண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த குடமிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் இப்போ ரொட்டீனாக நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னாலும் ட்வைஸ் 2 டேஸ்க்கு ஒரு டைம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து முட்டையோட மஞ்சள் கருவும் கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. இதை நீங்கள் வந்து சாப்பிடும்போது இந்த ஸ்டெப்பு எல்லாமே நீங்கள் கன்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம பவர் கிளாஸ் வந்து நமக்கு போடணுங்கிற அவசியமே இருக்காது. அதே மாதிரி முட்டை சாப்பிடும்போது அளவு இருக்கும். இப்போ ஏன்னா அதிக இந்த மஞ்சக்காமாலை இருக்கிறவங்களாம் வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து அதிக புரத சத்து இருக்கிறனால நீங்கள் இந்த முட்டை அதிகமாகவே எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரோட்டீன் சத்தும் வேணும். கண்ணுக்கு வந்து ப்ரோட்டீன் சத்து ரொம்பவே முக்கியம். இப்போ பருப்பு வகைகள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மீனில் பார்த்தீங்கன்னா சால்மன் மீன் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொழுப்பு நிறைந்த மீன்கள் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கொழுப்பு நிறைந்த மீன்கள் எடுத்துங்க. வீக்லி 2 டேஸ் வந்து அந்த மாதிரி கன்டினியூ பண்ணுங்கள். இப்போ குளிக்கும்போது நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா மசாஜ் வந்து இப்போ குளிக்கிறீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து நல்லெண்ணெய் வச்சு குளிச்சிங்கன்னா அது வந்து சூடு வந்து தணியும். அதிகப்படியான சூட்டுனால வந்து கண் பிரச்சனை வரும். அந்த கண் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் இதை வந்து ரொட்டீனாக வந்து இந்த தலை குளிக்கும்போது இதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வந்து கண்ணுக்குன்னு வந்து இருக்கிற ரூல் இதையெல்லாம் டாக்டர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. 20-20-20ன்னு ஒரு விதி இருக்குது. இது வந்து எப்படின்னா ஒரு பொருளை நீங்கள் பார்க்கும்போது அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா 20 அடி தூரத்தில் 20 வினாடிகளில் நீங்கள் அந்த பொருளை வந்து நீங்கள் பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வை பிரச்சனை கண்டிப்பாக குறையும்.